Saranya, hi Solla. Hi Solla. Hi friends, ஒருத்த ஸ்லீப்பி ஃபேஸோட பின்னாடி வந்து நிற்கிறான் பாருங்க. இன்னைக்கு காலையில் வந்து 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 7:30 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் காலையிலே எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஒரு 1.5 hours நான் வந்து எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பண்ணணும். இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கிலோட ஃப்ரெண்டு வந்து வரான். அதனால் கொஞ்சம் பிஸியாக ரெசிபீஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்ட்டு, தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி வந்து பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ண போகிறேன். இன்னைக்கு சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நிறையா கார்லிக் இதெல்லாம் தேவைப்படுது. சரி, இதை உரிச்சு வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரீ ப்ரெப்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா கடகடன்னு வேலை முடிச்சிடலாம். நிக்கிலோட ஃப்ரெண்டையும் போய் பிக் பண்ணிட்டு வரணும். அது ஒரு 9:30 போய் நிக்கிலோட ஃப்ரெண்டை வந்து பிக் பண்ணிட்டு வரணும். இன்றைக்கி ஃபுல் டே எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து சரணியும் வரப்போகிறா. இன்றைக்கி வீடு ஃபுல்லாக ஒரே குழந்தைங்க தான். செம்ம ஜாலியாக இருந்திருக்க போது. வாங்க அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரட், கேபேஜ், அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம், பூண்டு, அப்புறம் நமக்கு கிரேவிக்கு தேவையான பன்னீர். இதுக்கு கொஞ்சம் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படுறதுனால அரைச்சி வச்சுட்டேன். நான் எப்பவுமே வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன், ஏன்னா அவ்வளோ யூசேஜ்லாம் வந்து இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அன்றைக்கி சமையலுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நிறையா உரித்து அரைச்சி வச்சுடுவேன். பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து பன்னீர் சேர்க்குறேன். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருந்தது. கொஞ்சம் திக்காக இருந்திருந்தால் இன்னுமே தனித்தனியாக நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள், அப்புறமா உங்களுக்கு வந்து கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா போட்டு இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கிரேவியில் வந்து சேர்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரைட் ரைஸ் நான் ரொம்ப வந்து பண்ணது கிடையாது. பிரியாணி தான் பண்ணுவேன்றதுனால குக்கர்லேயே வந்து பண்ணிடுவேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நமக்கு நல்ல உதிரியாக இருந்தால் தான் நல்ல அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்புறமா இந்த கிரேவிக்கு மசாலாவுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மசாலா தான் நம்ம அந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். சரண்யா, ஹாய் சொல்லா. ஹாய் சொல்ல. அப்படியே காட்டு வாங்க. இந்த ட்ரெஸ் காட்டு. சரண்யாவோட இந்த ட்ரெஸ் பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி வா, கொஞ்சம் பக்கத்தில் டிசைன் காட்டலாம். ஆக்சுவலாக கலம்கரி டிசைனில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடிலாம் கலம்கரி மெட்டீரியல் எடுத்து தைப்பேன். ஞாபகம் இருக்கா? 2-3 வச்சுருப்பேன். என்னோட ஃபேவரட் அது. நான் இப்போ கூட அதை வச்சுருக்கேன். எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி வீனெக் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நல்லா காட்டும். வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது 2 செட் தான். 2 செட் பேக்கெட் இருக்குது. ஒரு பேக்கெட் தான் இருக்குது பேண்ட்டில். இது ஆக்சுவலாக டாப்பும் பேண்ட்டும் ஒரே மாதிரி வரும். நம்ம ஷால் வந்து பிளைனாக போட்டுக்கலாம். டிசைன்ஸ் ரெட்டு, ப்ளூ அதில் பிளைனாக போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் குர்தா செட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட கலர் காம்பினேஷனே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஆஃபீஸ்லாம் போட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து கோஸ்ரீக்கி அப்படின்ற பிராண்டு. கோஸ்ரீக்கி பிராண்ட்லேருந்து நிறைய நான் வந்து குர்தா செட்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மாதிரி பெய்ஜ் ஹாஃப் ஒயிட் மாதிரி. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து வரும். அப்புறம் இந்த மாதிரி வந்து வரும். கையில் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஷாலோட நேம் எனக்கு வந்து தெரியல. இது என்ன சொல்லுவாங்க?
ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க, அந்த நேம்ல இந்த துப்பட்டா வந்து அந்த நேம் என்னன்னு பாரு. இல்ல அதுல இல்ல, பாத்துட்டேன். சூப்பரா இருக்குப்பா, சூப்பரா வந்திருக்கு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர். இது வந்து ஷால் போட பிடிக்காதவங்க கூட துப்பட்டா போட பிடிக்காது. இது வந்து நீங்க நிறைய சல்வாரோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட இந்த ஷால் வந்து போட்டுக்கலாம். நல்லா பெருசா இருக்கு. நான் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் இல்ல இப்படி போட்டா நல்லா இருக்காது, இந்த மாதிரி போட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ரயான் மிக்ஸ்டு தான், பட் நல்ல உங்களுக்கு வந்து காட்டன் தான், காட்டன் மாதிரி தான் வந்திருக்கு. காட்டனோட கொஞ்சம் ரயான் பிளெண்ட் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நல்லா இருக்கும் சம்மருக்கு போட்டுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் அப்படியே செட்டுன்னா அப்படியே கிடையாது, நான் தனித்தனியா வந்து வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல செக்குடு டைப்ல டாப் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து நான் ஊட்டி போறதுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனா எனக்கு வரவே இல்லை. அதனாலேயே நான் இந்த பேண்ட் வந்து எடுத்துட்டே போல. ஏன்னா இந்த மாதிரி பேண்ட் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு போட்டேன். இது வந்து முதல்ல எல்லாம் ஸ்லிம் ஃபிட் வந்து ஒரு ஃபேஷனா இருந்துச்சு, இப்ப அந்த மாதிரி வந்து இல்ல. இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பேண்ட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேஷனா இருக்கு. இது வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது நல்ல ஒரு கிராப் டாப்போட பிளாக் கலர் டாப், கிராப் டாப்போட போட்டீங்கன்னா சூப்பரா வந்திருக்கும். நான் அது வந்து தனியா வெஸ்ட் சைட்ல வாங்கியிருக்கேன். இதுக்கான டாப் நான் தனியா வந்து வெஸ்ட் சைட்ல வாங்கியிருக்கேன். பட் இது வந்து இதுவும் நீங்க வந்து போட்டுக்கலாம். இதுவும் வந்து இதுக்கு மேட்சிங்கா இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி செக்குடு டைப்ல ஷர்ட் மாதிரி மாடல், பட் அதை விட கொஞ்சம் நீளமா வந்திருக்கும். கை வந்து இந்த மாதிரி ஃபுல் லென்த் கை வந்திருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஜீனோட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டைட் ஜெகின்ஸோட போட்டுட்டு ஷூ எல்லாம் போட்டு பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி பேண்ட் தான் இது, இந்த ப்ளூலையும் நான் போட்டேன். இது வந்து கொஞ்சம் லூஸ் பேண்டா வந்திருக்கும். அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு, அது இன்னுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அல்டிமேட் பிராண்ட் சேல் போயிட்டுருக்கு. 6th ஜூன்லேருந்து 10th ஜூன் வரைக்கும் மினிமம் 40% அப் டு உங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா ஆஃபர் வந்து இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். கடாயிலே நான் வந்து கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை வந்து இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த தாபா ஸ்டைல் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் பயங்கர டேஸ்டியாக இருந்தது. இன்றைக்கி வந்து லஞ்ச் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிலோட ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வரான். நிக்கிலோட ஃப்ரெண்டுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஃபீலில் வந்துருக்கோம். ஏன்னா அவன் வந்து ப்ரீகேஜி படித்ததுலேருந்தே, அதாவது நாங்கள் கோடம்பாக்கமில் இருந்தப்போ லிட்டில் மில்லினியமில் நிக்கில் படித்தான். அப்பையிலேருந்தே ப்ளே குரூப்லேருந்தே சித்து அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. நானும் சித்தோட அம்மாவும் என்னோடய ஃப்ரெண்டு சங்கீதா, அவங்க அம்மா பேர், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ரொம்ப டஃப்பான டைம்ஸில் வந்து அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொல்லலாம். நடுவில் வந்து அவங்க கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மும்பை போயிட்டாங்க. மும்பை போனாலுமே இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து அதே ஒரு பாண்டிங்கு, ஒரு ரேப்போ வந்து இருக்கும். அவங்க இங்கே எப்போ வந்தாலும் வந்து மீட் பண்ணுவோம். நாங்கள் குழந்தைங்களையும் மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வரும்போதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணிப்போம். பட் ஒரு லாஸ்ட் 3 years ஆச்சு அவங்களும் இங்கே வந்து. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப மீட் பண்ணிக்கவே இல்லை. எல்லாமே வந்து மொபைலில் வீடியோ கால் அப்படி தான் வந்துருக்கோம். இந்த தடவை வந்து என்னோடய ஃப்ரெண்டு வரலை, அவங்க ஹஸ்பண்டும் பையனும் மட்டும்தான் வந்து வந்திருந்தாங்க. ஆனால் சித்து வந்து நிக்கில மீட் பண்ண வைக்கணும், ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்து மட்டும் இன்னைக்கு வந்திருந்தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. அப்படி கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம். ஏன்னா ப்ளே குரூப்லேருந்து அவனுக்கு வந்து சித்து ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு இன்னும் க்ளோஸாக யாருமே அமையலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க இங்கே இருந்தப்போ அடிக்கடி மீட் பண்ணுறது, வெளியே போகிறது அப்படின்ற ஒரு குரூப் எங்களுக்கு வந்து இருந்தது. பட் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு வேறு ஸ்கூல்ஸ்ன்னு போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து இன்னுமே அமையலை. ஆனால் நாங்கள் எல்லாருமே காலில் பேசிட்டு தான் இருக்கோம். பட் இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சி குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண வைக்கணுன்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டப்போ சங்கீதா வந்து அவனுக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் நார்த் சைடில் இருக்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி தாபா ஸ்டைல் கிரேவி பண்ணா அப்படின்ட்டு தான் இது வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பேசிகிட்டே உங்ககிட்ட ரெசிபி சொல்லவே மறந்துட்டேன். பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக காரத்தூள், அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச மசாலா எடுத்தோம்ல அந்த மசாலாவையும் போட்டு நல்லா
மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடரும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான். அதுக்கப்புறம் இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அப்படியே மஷியாக குக்காயி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வரும், தொக்கு மாதிரி. அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சிடுச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த திக்காக அப்படியே வந்து நல்ல கமகமகமான வாசனையாக வரும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதமும் நல்லா வடித்து உதிரியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வாக் டைப் கடாய் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது கிடைக்கல. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கேரட், கேப்சிகம் மஸ்ட்டு. கேப்சிகம் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த வாசனை கொடுக்கும், நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். கேப்சிகமும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நடுவில் வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக நம்ம சேர்த்தாலே போதும். இதுவுமே வந்து ரொம்ப மஸ்ட் இன்க்ரீடியன்ட். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். நல்ல உதிரியாக குச்சியாக அந்த ரைஸ் வந்து சூப்பராக குக்காக இருந்தது. நான் வந்து இப்போ 1 டம்ளர் ரைஸ்னால் அதுக்கு வந்து ஒரு 5-6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறப்போ நம்ம அதில் வந்து ரைஸை போட்டுட்டு நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் கொதிச்சிச்சுன்னா போதும். அந்த ரைஸ் வந்து சூப்பராக குக் ஆகிடும். அதை நம்ம அப்படியே வடிகட்டி கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி. செம்ம காம்பினேஷன் இருந்தது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, ஸோ அதனால் மாமியார் வந்து வெங்காயம் போடாமல் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக சமைச்சிருந்தாங்க. மற்ற எல்லாருக்குமே ஃப்ரைட் ரைஸ் தான் நிறையா வந்து செஞ்சுருந்தேன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அத்தைக்கு வந்து அவங்க பாகற்காய் ஃப்ரை கொஞ்சம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா வத்தக்குழம்பு, அதுவுமே அந்த பாகற்காய் ஃப்ரை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். சரண்யாவுக்கு வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் சொன்னேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் புலாவ் ஃப்ரைட் ரைஸ் ஆமாம், ஃப்ரைட் ரைஸும் அந்த தாபா ஸ்டைல் கிரேவியும் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்ல போட்டுக்கோ. சரி. டெக்ஸ்டரே பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு நான் வந்து வடிச்சு பண்ணதுனால நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த மெத்தடில் தான் நான் வந்து பண்ணுவேன். நல்லா இருக்கா? கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கா? உப்பு நான் வாயில போட்டு பார்க்கல, எல்லாம் கரெக்டா இருக்கா? ஹோட்டல்லாம் சாப்பிட்றதோட நல்லா. ஹோட்டல்லாம் கொடுப்பாங்கல்ல. இதுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? என்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து எனக்கு அந்த பாம்பேயில் ஸ்பெஷலாக கிடைக்கும்ல, அதெல்லாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. இது வந்து அந்த கஸ்தா கச்சோரி அப்படின்னு. இது நான் பாரிஸ் கார்னர் அந்த சைட் போகிறப்போ நிறையா வாங்கியிருக்கேன். அங்கே தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். நிறையா நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதுக்கப்புறமா இந்த காக்கரா இது அமைச்சிருக்காங்க. இது மேலே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே துருவி போட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். ஸ்நாக் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். வெறும்னாவே இது வந்து சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வந்திருக்கும். ஸோ இது ரெண்டும் நமக்கு பாம்பேலேருந்து வந்திருக்கு. குழந்தைங்க எல்லாருக்குமே அது பிடிச்ச டிஷ்ன்றதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாப்பிட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். நீ ஒன்றும் பண்ண வேணாம் போ. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன வேணால் விளையாடுங்க, வந்துட்டோம்.
ஜாலியாக விளையாடுங்க. ஓகே, பா எவ்வளோ சொகுசாக உக்காந்துருக்கான் பாருங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் விஆர் கேம்ஸில் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஐபேக்கோ வந்துட்டோம். இங்கேருந்து நான் சித்துவை கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து விட்டுருவேன். ஒரு 5-6 o'clock வரைக்கும் அவன் வந்து இருந்தான். நிறையா குழந்தைங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுதான் நமக்கு வேணும். குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கிறது தான் நமக்கு வேணும். அதனால் ஒரு ஃபுல் டே அன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்காகன்னு நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.